எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, हमसे प्रेम करने वाले अच्छे स्वर्गीय पिता, இந்த நல்ல நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். सुंदर दिन के लिए धन्यवाद देते हैं। ஆண்டவரே, இந்த நாளுடைய வார்த்தையின் மூலமா கர்த்தர் நீர் எங்களோடு இடைப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். प्रार्थना करते हैं आज के वचनों के द्वारा आप हमसे बर्ताव करें। யார் யாருக்கெல்லாம் மென்மையோட தேவையோடு வந்திருக்கார்களோ அவர்களை நீர் ஆண்டவரே நிறைவேற்றி விடுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். जो जरूरत के साथ आए हैं उनके जरूरतों को तू पूरा करे। உம்முடைய வசனத்தினாலே எங்களை திருப்தியாக்கும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். तेरे वचन से हमें तृप्त करने के लिए प्रार्थना करते हैं। நாங்கள் மனுஷ சத்தத்தை அல்ல தேவ சத்தத்தை கேட்க எங்களுக்கு உதவி செய்யும். हम न मनुष्य के वाणी लेकिन परमेश्वर की वाणी को सुनने पाए। இயேசு மூலம் ஜெபங்களும் பிதாவே. यीशु के नाम में प्रार्थना मांगते हैं पिता, आमीन। இந்த நாளுக்கு ஆதாரமாக வசனத்துக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை பார்ப்போம். आज के प्रचार के आधार के लिए एक वचन को हम देखेंगे। யோவான் 1:12. यूहन्ना रचित सुसमाचार पहला अध्याय 12वां वचन। परंतु जितनों ने उसे ग्रहण किया उसने उन्हें परमेश्वर की संतान होने का अधिकार दिया, अर्थात उन्हें जो उसके नाम पर विश्वास रखते हैं। परंतु जितनों ने उसे ग्रहण किया उसने उन्हें परमेश्वर के संतान होने का अधिकार दिया, अर्थात उन्हें जो उसके नाम पर विश्वास रखते हैं। இந்த இடத்துல பார்க்கிறபடியாக அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கிறார். यहाँ हम देखते हैं जितनों ने उस परमेश्वर के नाम को ग्रहण किया और उसके नाम पर विश्वास किया उन्हें ये अधिकार मिला है कि वे परमेश्वर के संतान हैं। இந்த செய்திக்கு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால் இப்ப இல்ல, இந்த செய்தி முடிவில் அதுக்கு நம்ம தலைப்பு கொடுப்போம். और इस प्रचार के लिए अगर एक शीर्षक देना है तो अब नहीं लेकिन प्रचार के अंत में देना चाहता हूं। காரியத்தை கவனத்தோடு கேட்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். इसलिए आप बातों को ध्यान से सुनने के लिए मैं आपसे अनुरोध करूंगा। சோ நம்ம இங்க அமர்ந்திருக்கிற நாம ஒவ்வொருத்தரும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். जहां हम आके बैठे हैं इस जगह पर सब कोई परमेश्वर के संतान है। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டவர்கள் விசுவாசித்தவர்கள், कारण हम परमेश्वर यीशु मसीह के ऊपर विश्वास करके हम विश्वास में आ चुके हैं। அந்த விசுவாசத்தில் ஆனபடியால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆனோம். हम उसके नाम पर विश्वास रखने के चलते उसके संतान बन गए। இந்த உலகத்தில் अनेक மதங்கள் இருக்கிறது. इस संसार में कई एक धर्म है। அந்த எல்லா மதங்களிலும் கடவுளும் மனிதனும் ஒரு தூரத்தில் இருக்கிறான். सारे धर्म में ईश्वर और मनुष्य उन दोनों के बीच में दूरी पाई जाती है। ஆனால் கிறிஸ்தவத்தில் மாத்திரம்தான் நாம் சேவிக்கிற ஆண்டவர் தம்முடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்கிறார். लेकिन यहाँ मसीह धर्म में या बाइबल में हम देखते हैं जो व्यक्ति परमेश्वर यीशु पर विश्वास करते हैं उसको अपने संतान के रूप में ग्रहण करता है। ஒரு ரிலேஷனல் காட், ஆண்டவரோடு ஒரு நாம் உறவு கொள்ள முடியும். इसका मतलब हम परमेश्वर के साथ रिश्ता में आ सकते हैं। நாம் தூரத்தில் இல்ல, நாம நெருங்க முடியும். मतलब क्या है, हम दूर में नहीं लेकिन उसके नजदीक आ सकते हैं। நாம் அவருடைய பிள்ளைகளா இருப்பதனால हम उसके संतान होने के नाते நாம ஒரு பிள்ளைகளா இருக்கும்போது அவர்கள் பெற்றோருடைய குணங்களை பிரதிபலிப்பார்கள். मान लीजिए संसार में बच्चे हैं, वे माँ बाप के गुण को प्रकट करते हैं। ஒரு பிள்ளையை பார்க்கிறவல்ல அவங்க அம்மா மாதிரி இருக்கு, அவங்க அப்பா மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். कोई एक बच्चा को देखने वाला सुनने वाला कहेगा ये अपने पिता जैसे बात करता है, माँ जैसे बातें करता है करके बोलेगा। அது ஒரு காரியத்தை பிள்ளை செய்யும்போது அவங்க அப்பா மாதிரி அறிவா வேலை செய்யுது. या कोई बच्चा को कहा कोई अच्छा काम कर रहा है तो कोई बोलेगा कि देखो अपने बाप जैसे कितना अच्छा से काम करता है। அதை அவருடைய பெற்றோரோடு நாம ஒப்பிட்டு பார்ப்போம். तो इसलिए बच्चे को उनके माँ बाप के साथ तुलना करके हम देखने वाले हैं। அந்த குணத்தை நாம் அவருடைய பெற்றோரோடு ஒட்டி பார்ப்போம். बच्चा का गुण को माँ बाप के गुण के साथ हम तुलना करते हैं। அப்ப நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும்போது அவருடைய குணத்தோடு நம்முடைய குணம் ஒற்றி இருக்க வேண்டும். इसका मतलब हम उस परम प्रधान के संतान है तो उसका गुण और हमारा गुण एक होना चाहिए। இதனால நான் ஒவ்வொரு வாரமும் நாம் தேவனுடைய குணத்தை நாம் ஆராதிக்கிறோம். इसलिए प्रति इतवार हम उस परमेश्वर के गुण को अध्ययन करते हैं। அந்த குணத்தை ஆராய்ந்து அதன்படியில ஆராதனையில அவரோடு நெருங்கி சேர்க்கிறோம். उस गुण को अध्ययन करने के बाद आराधना में उस परमेश्वर के करीब हम जाते हैं। ஆனால் நான் ஒவ்வொரு வாரமும் நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோம். इसलिए प्रति इतवार हम आराधना करते हैं। அவருடைய குணத்தை சரியாக புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம். उसके गुण को अच्छे ढंग से पहचानने के लिए कोशिश करते हैं। தேவனை
பிதாவாகிய தேவனை இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் கண்டுகொள்கிறோம். पिता परमेश्वर को यीशु मसीह के द्वारा हम समझ सकते हैं. அவர் எப்படி இருந்தாரோ அந்த காரியங்களை புரிந்து கொள்ளும் போது நாம் தேவனை புரிந்து கொள்ள முடியும். यीशु कैसे रहा, कैसे बातें करता था, उसको समझने के द्वारा पिता के गुण को समझ सकते हैं. ஒரு வசனத்தை நாம் பார்ப்போம். एक वचन को देखेंगे. மத்தேயு 11:29 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். मत्ती 11 अध्याय उसका 29वां वचन, जिसको हम सब कोई जानते हैं. मत्ती 11 का 29, मेरा जुआ अपने ऊपर उठा लो और मुझसे सीखो, क्योंकि मैं नम्र और मन में दीन हूं, और तुम अपने मन में विश्राम पाओगे. இந்த இடத்துல பார்க்கிறோம், அங்க இயேசுவோட ஒரு குணத்தை கொடுக்கிற, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். यहाँ यीशु मसीह के बारे में एक गुण दिया गया है कि मैं मन में दीन हूं और नम्र हूं. முன்னாடி ஒரு வசனம் சொல்லிருக்கு, நான் வருத்தப்பட்டு பாரசுக்குள்ள எல்லாரும் என் இடத்துல வாருங்கள். इसके पीछे का जो 28 वचन को देखेंगे तो वहां लिखा है, ये परिश्रम करने वाले मेरे पास आओ. இந்த இடத்துல பார்க்கிறோம், இந்த சாந்த குணம் என்று சொல்கிறது. यहाँ गुण के बारे में कहा जाता है, नम्र गुण के बारे में यीशु मसीह के बारे में लिखा है. அந்த சாந்த குணத்துல பாத்தீங்கன்னா, அது நம்ம பார்க்கிற வேளையில ஒரு ஜென்டில், நம்ம வந்து ஒரு மிருதுவான தயவோடு நம்ம காணப்படுகிற காரியங்கள். ये नम्रता या नम्र गुण के बारे में अगर कहा जाए, एक मृद स्वभाव करके कह सकते हैं. அவரை பார்க்கும்போது நம்ம அவர்கிட்ட பேசணும், அவரோட பழகணும்னு நமக்கு தோணும். तो ऐसा व्यक्ति से अगर आप मुलाकात करेंगे, आपको लगेगा उनसे ज्यादा बात करें, उनके पास जाएं. அப்போதான் அவர் நம்ம இடத்துல வர முடியும், மற்றவர்கள் வர முடியும். तब ही जो है और लोग उसके पास आ सकते हैं. அப்படிப்பட்ட ஒரு குணத்தை இயேசு கொண்டவராக இருந்தார். तो इस प्रकार का नम्र गुण को यीशु अपनाया. அப்புறம் பார்க்கறது மனத்தாழ்மை, நம்ம தாழ்மைன்னு பார்க்கும்போது फिर वहां देखते हैं मन में दीन करके देखा जाए. அந்த தாழ்மை சுபாவம் பார்க்கும்போது நம்ம வந்து தாழ்மை அப்படின்னா தாழ்வு குணம் அல்ல. ये दीनता का मतलब दीन यानी नीच, दीन स्वभाव नहीं है. நாம் நம்மை நாமே தாழ்வாக நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. नीच स्वभाव इसका मतलब नहीं हुआ है, नीच स्वभाव हमें नहीं रखना है. நாம் ஆண்டவர் நம்மளை படைத்திருக்கார், நமக்கு கிருபைகளை கொடுத்திருக்கார், நமக்கு தாளந்துகளை கொடுத்திருக்கார். ஆனால் நம்மை தாழ்வாக நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. परमेश्वर ने हमारे लिए अनुग्रह दिया है, सामर्थ दिया है, सब कुछ दे दिया है, इसलिए हम अपने को नीच नहीं समझना है. ஆனால் அதை கொண்டு நான் மற்றவர்களை நான் குறைவாக எண்ணக்கூடாது. और वैसे ही हम अपनी बातों को समझ करके दूसरों को भी नीच नहीं समझना है. நாம் என்னுடைய காரியங்களை உயர்வாக காட்டி மற்றவர்களை தாழ்த்த கூடாது. अपनी बातों को ऊपर उठा करके औरों की बातों को दबा करके नीचे नहीं समझना है. அது நம்மை பெருமைக்கு வழி நடத்துகிறது. ये बातें हमें फूलने देता है या अभिमान के रूप में कर देता है. அந்த காரியத்தை தேவன் வெறுக்கிறார். इन बातों को परमेश्वर घृणा करता है. நாம் இந்த பெருமை வரும்போது ஆண்டவருடைய எல்லா காரியங்களும் நின்று जिस போய்விடுகிறது. व्यक्ति के पास घमंड आता है, उस व्यक्ति के पास सारी बातें बंद हो जाती है. அப்ப அந்த இத பார்க்கணும், குணங்களை பார்க்கும்போது பர்சனாலிட்டின்னு பார்க்கிறோம். तो हम देखते हैं पर्सनालिटी करके उसको अंग्रेजी में कहते हैं. ஒரு மனுஷனுடைய பர்சனாலிட்டி, அவங்களுக்கு என்னென்ன குணங்கள் இருக்கலாம் அதெல்லாம் சேர்ந்து அவனுக்குள்ள என்ன காரியங்கள், அவனுடைய நடவடிக்கைகள் சேர்ந்து அவனுடைய பர்சனாலிட்டி ஃபார்ம் ஆகுது. उस व्यक्तित्व यानी पर्सनालिटी को देखा जाए, उसके अंदर का गुण, सारी बातें उससे प्रकट होता है. அதை வச்சு நம்ம ஒருத்தரை மதிப்பிடுறோம். उस व्यक्तित्व को देख करके किसी को हम तोलते हैं या नापते हैं. அவர் அப்படிப்பட்டவர், இப்படிப்பட்டவர், அவர் கோபமுடையவர், அவர் இரக்கமுள்ளவர், அவர் தாளந்து நிறைந்தவர் நம்ம சொல்றோம். तो उसको अनुसार हम समझते हैं ये ऐसा व्यक्ति है, ऐसा खूबी है, ऐसा अच्छा बात करने वाला करके हम समझ के तोलते हैं. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் வந்து ஒரு தாழ்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். लेकिन परमेश्वर के संतान आप और हम नम्र स्वभाव का होना चाहिए. ஏன்னா நம்மளுடைய மாடல் இயேசு கிறிஸ்து. क्योंकि हमारा नमूना प्रभु यीशु मसीह है. அவர் தேவ குமாரனா இருந்தாலும் தம்மை தாழ்த்தினார். वचन बताता है वो परमेश्वर के तुल्य होने के बावजूद अपने आप को दीन नम्र किया. நம்ம வந்து அதனால தான் பிலிப்பியர்ல பவுல் எழுதியிருக்கார், 2 அதிகாரம் 3 ல இருந்து 5 வசனங்கள்ல படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. इसलिए अभी पढ़ने के लिए समय नहीं है, जरूरत नहीं है. फिलिपियों की पत्री 2 अध्याय 3 वचन से 5 वचन तक आप यीशु मसीह के बारे में पढ़ सकते हैं. நம்ம ஒருத்தர் எந்த ஒரு காரியத்தையும் வந்து நம்ம வந்து
ஒரு வீண் காரியங்களாக நம்மளை நாமே உயர்த்தி நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. हम किसी बात को घमंड से अपने आप को ऊंचे समझते हुए करना नहीं चाहिए. நாம் வாதினால அல்லது வீண் பெருமையினாலும் நம்ம செய்யாம நம்ம ஒருவரை ஒருவர் நம்ம மேன்மையாக எண்ண வேண்டும். हम अपने आप को फुल यानी घमंड समझते हुए नहीं करना है. एक दूसरे को हम छोड़ देना है या नम्र होना है. அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவுடைய குணத்தை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். इस प्रकार नम्र स्वभाव का यीशु मसीह का गुण को हमें धरना चाहिए. நான் இந்த ஊழியத்திற்கு புதிதாக வந்தபோது ஒரு காரியத்தை நான் அண்ணனிடம் கற்றுக்கொண்டேன். मैं एक बात को कहने के लिए चाहता हूं. जब मैं सेवकाई में नया आया था तो बड़े भैया से एक बात को मैंने सीखा. ஒரு நாள் அண்ணனுடைய ஆபீஸ்ல அந்த நேரத்தில் டார்த்தி அக்கா அவங்க பிஏவா இருந்தாங்க. शुरू की बात को मैं कहता हूं. जब मैं आया तो उस समय बड़े भैया का दफ्तर वहाँ था. एक और जगह में वहाँ डारती आंटी या डारती दीदी करके एक दीदी वहाँ पीए के रूप में वहाँ बैठती थी. ஒரு நாள் அவங்க கிட்ட பேச்சுவாக்கில் கொஞ்சம் பேசும்போது அவங்க உரிமையா திட்ட ஆரம்பிச்சாங்க. तो ऐसे ही आमतौर से जब मैं बातचीत कर रहा था वो अपने वो थोड़ा सा डांटने लगी. கொஞ்ச நேரம் திட்டிக்கிட்டே இருந்தாங்க. कुछ देर तक वो थोड़ा सा ऐसे शब्दों को इस्तेमाल करके डांटती रही. உடனே எனக்கு ரொம்ப கோபமாயிட்டேன். तो मैं सामने खड़ा हूं तो मुझे गुस्सा आ गया. பொதுவா பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல அவங்க சவுண்ட் தான் அதிகமா கேட்கும். ऑफिस में अगर देखते तो उन्हीं का आवाज ही ज्यादा दिखाई पड़ता था, सुनाई पड़ता था वहां. நான் உடனே கடகடன்னு திட்ட ஆரம்பிச்சிட்டேன் அவங்கள்ட்ட. तो मैं भी तुरंत डांटने लगा, तुरंत जवाब देने लगा ऊंचे शब्द से. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அண்ணன் ஆபீஸ்ல உள்ள இருந்தாங்க. तो उस समय बड़े भैया अपने ऑफिस में कमरा में अंदर बैठे थे. ஏதோ ஒரு காரியத்தை பேசுறதுக்காக பெரியக்காவும் அந்த ஆபீஸ்க்கு வந்திருந்தாங்க. तो कुछ बात को कहने के लिए या करने के लिए बड़ी दीदी भी वहां ऑफिस में गई हुई थी. அவங்க எட்டி பார்த்தாங்க இங்க நடக்கிற காரியத்தை. तो भीतर से वो ताक रही थी, बाहर क्या हो रहा करके भीतर से वो ताक रही थी. ஆனா ஒண்ணுமே சொல்ல அவங்க இருந்துட்டாங்க. लेकिन ऐसे ही कुछ भी नहीं बोले, बाहर निकल गए. நான் உடனே கோபப்பட்டு நான் போயிட்டேன் வெளியே. तो मैं भी गुस्सा कर दिया, बोल दिया, मैं भी वापस चला गया. ஆனா அடுத்த நாள் காலையில டிவோஷன் வந்து அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த கேண்டீனுக்கு மேல அங்க சாப்பல் இருந்துச்சு. तो उसका नेक्स्ट डे अगला दिन सुबह का डिवोशन जब उस समय होता था, अभी का कैंटीन के ऊपर कमरा में वो डिवोशन मॉर्निंग डिवोशन होता था. அப்ப அண்ணன் செய்தி கொடுத்துட்டு இருந்தாங்க. तो वहां बड़े भैया प्रचार कर रहे थे. அப்ப ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்திருந்தாங்க. तो उन्होंने एक बात को सिखाया, वो सिखा रहे थे. இந்த பீகாரோட வயல்ல நம்ம பார்க்கும்போது ये बिहार के खेती में देखिएगा, ரெண்டு खेत में ரெண்டு விதமான அந்த கார்வடி நடக்கும். और यहाँ दो प्रकार का बात को वे लोग क्या करते हैं, उगाते हैं. அதுல ஒன்னு பாத்தீங்கன்னா நெல் தானுன்னு சொல்லுவாங்க நெல். ये दो प्रकार का कटनी यहाँ होता है बिहार में खेत में सालों भर अगर देखा जाए. एक है धान का कटनी होता है. அந்த அந்த நெற்கதிர்ல வந்து எவ்வளவு மணிகள் வைக்குதோ और उस धान का जो पले ऊपर आता है, उन पलों में देखिएगा, उन पलों में जितना उस धान का बड़े बड़े जब दान रहता है, அந்த அது எவ்வளவு கதிர் வைக்குதோ அது வந்து அப்படியே வளைஞ்சு கொடுக்கும். और उन पलों में देखिएगा जितना दान भरा रहता है उतना वो झुकता है. அது போல இன்னொரு அறுவடை நடக்கும். और एक और कटनी होता है बिहार में खेत में, கோதுமை. गेहूं. அந்த கோதுமையில எவ்வளவு மணிகள் வைக்குமோ तो जितना गेहूं से वो पला भर जाता है, அது அப்படியே ஸ்ட்ரைட்டா நிக்கும். அப்படியே वो सीधा ऐसा ही खड़ा हो जाता அது है, அப்படியே வெறப்பா அப்படியே போயிட்டே वो இருக்கும். सीधा ऐसे ही ऊपर जाता है. அப்ப சொன்னாங்க நம்ம வாழ்க்கையில तो बड़े भैया ने कहा हमारे जीवन में, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கிருபையில கொடுக்கும்போது, हमारे जीवन में जब प्रभु अनुग्रह देता है நம்மளை பயன்படுத்தும் போது, या प्रभु हमें जब इस्तेमाल करता है, நாம் தாழ்மை உள்ளவர்களாக தாழ்ந்து நெற்கதிரை போல இருக்க வேண்டும். हम भी उस धान के समान, ये गेहूं के समान नहीं, धान के समान हम भी झुके रहना है. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில ஆரம்பத்துல நெல்கதி மாதிரி இருப்போம். और शुरू में हम लगेगा कि नम्रता के साथ धान जैसे दिखाई पड़ेंगे, झुकते. போக போக கோதுமை மணி மாதிரி நேரா ஆயிரும். लेकिन धीरे समय बीतते जाएगा, हम ये गेहूं के जैसे सीधा खड़ा हो जाएंगे. அதனாலதான் ஆண்டவரே சொல்லியிருப்பார் போல இந்த கோதுமை மணி வந்து நிலத்தில் விழுந்து சாகணும்னு. इसलिए प्रभु शायद कहा होगा ये गेहूं का दाना जब तक मिट्टी पर गिर के मरेगा नहीं तब तक करके यीशु कहा होगा. அப்ப நான் வந்து ஆண்டவருக்கு
ஆண்டவருக்கு முன்பாக நான் தாழ்மைப்படும்போது மற்றவர்களுக்கு தாழ்மைப்படும்போது தான் जब हम प्रभु के सामने औरों के सामने नम्र हो जाएंगे तब அப்பொழுது நான் ஆண்டவர் என்னை பயன்படுத்த முடியும். परमेश्वर आपको मुझको इस्तेमाल कर सकता है. அப்ப அந்த பர்சனாலிட்டி நம்ம குணநலங்களை பார்க்கும்போது நம்ம अनेक குணங்களை பார்க்கிறோம். तो यहाँ प्रभु यीशु मसीह के गुण के बारे में देखेंगे तो कई गुण को देखेंगे. அதுல முக்கியமான அதுதான் நம்ம பார்த்தது நம்முடைய தாழ்மையான குணங்கள். सबसे जो पहला गुण को हम अभी देख रहे थे कि वो है नम्र स्वभाव. அடுத்து நம்ம பார்க்கிற வேளையில ஆண்டவர் இந்த உலகத்துல பிறந்த எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கை பயணத்தை வைத்திருக்கிறார். फिर दूसरी बात पर मैं प्रवेश करना चाहता हूँ. प्रभु परमेश्वर ने संसार में जितने लोग पैदा हुए हैं उन सबों के लिए मार्ग रखा है. அந்த ஒரு வாழ்க்கை பயணத்துல ஒரு துவக்கமும் ஒரு முடிவும் இருக்கிறது, ஒரு பிறப்பு இறப்பு இருக்கிறது. ये जीवन का मार्ग में या जीवन में एक शुरुआत होती है और अंत मृत्यु होती है. அதுல ஒரு வாழ்க்கை ஒரு பயணம் நமக்கு ஒரு வழியை ஆண்டவர் வைத்திருக்கிறார். तो इस यात्रा में परमेश्वर ने हमारे लिए एक मार्ग को बना के रखा है. அந்த வழியில எனக்கு இருக்கிற வழி ஒருவேளை பாபு சாருக்கு இருக்காது. तो मेरे मार्ग शायद बाबू सार का नहीं हो. ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழியில வச்சிருக்கிறார். परमेश्वर ने हर एक जन के लिए एक मार्ग को रखा है. ஆனா சில காரியங்களை ஆண்டவர் எல்லாருக்கும் காமனா செய்றார். लेकिन कुछ ऐसी बातों को कुछ कामों को परमेश्वर आम तौर से कुछ लोगों के लिए करता है, सबों के लिए करता है. நம்ம ஆண்டவருடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில நாம் அறிந்து கொள்வோம். अगर आपके जीवन में क्या करना है क्या नहीं करना है तो यीशु मसीह का जीवन से आप सीख सकते हैं. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் अनेक நிலையில சந்தோஷத்தை அனுப்புகிறார், दुखத்தை அனுப்புகிறார். आपके मेरे जीवन में कई बार परमेश्वर आनंद को विदा करता है, कई बार दुख को विदा करता है. வெற்றியை தோல்வியில अनेक காரியங்களை அனுமதிக்கிறார். विजय हार इस प्रकार की बातें ऊपर नीचे हमारे जीवन में दिखाई पड़ती है. ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். यहाँ एक बात को सिखाने के लिए या बताने के लिए प्रभु चाहता है. நான் படிப்போம். எபிரேயர் 2 அதிகாரம் 10 வசனம். इब्रानियों की पत्री दूसरा अध्याय 10वां वचन को हम देखेंगे. इब्रानियों की पत्री 2:10. क्योंकि जिसके लिए सब कुछ है और जिसके द्वारा सब कुछ है उसे यही अच्छा लगा कि जब वह बहुत से पुत्रों को महिमा में पहुंचाए तो उनके उद्धार के कर्ता को दुख उठाने के द्वारा सिद्ध करें. அந்த अनेक பிள்ளைகளை மகிமையில் கொண்டு சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவத்தினால பூர்ணப்படுத்துவது அவருக்கு ஏற்றதா இருந்தது. लिखा है बहुत से पुत्रों को महिमा में पहुंचाने के लिए उनके द्वारा ये करता है दुख उठाने के द्वारा सिद्ध करें. அதோட 18 வசனத்துல இப்படிதான் இருக்கிறது. 18 वचन को देखिएगा. इस प्रकार है. அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். क्योंकि जब उसने परीक्षा की दशा में दुख उठाया तो वह उनकी भी सहायता कर सकता है जिनकी परीक्षा होती है. இந்த இடத்துல பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து தேவனுடைய திருத்துவனுடைய இரண்டாவது நபர் यीशु मसीह को यहाँ देखेंगे तो जो त्रिएक परमेश्वर में यीशु दूसरा नंबर में आता है. और மனிதனாக இந்த பூமிக்கு வந்தார். यीशु मनुष्य का अवतार लेकर के इस धरती पर आए. நமக்கு எப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குதோ இன்பம் துக்கம் எல்லா உணர்வுகளும் அவருக்கும் காணப்பட்டது. हमारे लिए दुख पीड़ा तकलीफ आनंद ये सारी बातें यीशु के शरीर में थी. அந்த காரியங்களை அவரை பூர்ணப்படுத்துவதற்கு ஆண்டவர் உபத்திரவத்தின் பாதையிலே நடத்தினார். तो यीशु मसीह को सिद्ध रूप में करने के लिए परमेश्वर ने उनको दुखों के रागों में ले गया. இந்த உபத்திரம் நம்ம என்ன செய்கிறது என்றால் ये दुख आपको क्या करता है? நம்மை பூர்ணப்படுத்துகிறது. हाँ, आपको सिद्ध बना देता है. அண்ணன் சொல்லிட்டு இருந்தார் நம்முடைய வாழ்க்கையில சில ஒழுங்கான காரியங்கள் ஒழுங்கற்ற காரியங்கள் காணப்படும் போது जैसे आराधना में भाई कह रहे थे हमारे जीवन में जब टेढ़ी मेढ़ी बातें ऊपर नीचे की बातें दिखाई पड़ती है. அந்த ஒழுங்கற்ற காரியங்களை ஆண்டவர் சரிப்படுவதற்கு நம்முடைய வாழ்க்கையில பாடுகளை அனுமதிக்கிறார். ये बेढोल सी बातों को ठीक करने के लिए परमेश्वर हमारे जीवन में दुखों को विदा करता है. அது மாத்திரமல்ல நாம் மற்ற பாடுபடுகிறவர்களுக்கு நாம் உதவி செய்வதற்கு ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார். ना केवल हमारे जीवन में दुखों को विदा करने का कारण ये है लेकिन औरों को जो दुख है उसको मिटाने के लिए हमसे बनेगा. கிறிஸ்தவ வாழ்க்கையில அனைவருடைய பிரசங்கம்
சந்தோஷமா இருப்பாய், ஆசீர்வாதமா இருப்பாய், ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருவார் அப்படின்ற अनेक பிரசங்களை கேட்போம். लेकिन आजकल मसीहत में हम देखते हैं दुगुना आशीष परमेश्वर देगा, तुम्हें परमेश्वर आशीष करेगा, ऊपर उठाएगा, इसी प्रकार का प्रचार जरूर चल ही रहा है। ஆனால் ஆண்டவர் கண்டிப்பாக நம்மை ஆசீர்வதிக்க தேவனா இருக்கிறார். ये तो बात सच है कि परमेश्वर हमें आशीष करने वाला ही है। ஆண்டவர் ஒரு சாடிஸ்ட் இல்ல, அநேகமாக நம்மளுக்கு துன்பப்படுத்தி ஒரு வேதனை கொடுத்து நம்மளை சந்தோஷப்படுகிறவர் அல்ல. हमारे पास दुख पहुंचा के, दर्द बचा के, हमारे रोने के द्वारा वो आनंद कभी नहीं होता। ஆனால் ஆண்டவர் அந்த பாதைகளில் நடத்தும் போது நாம் யார் என்று நமக்கு தெரிய வரும். लेकिन हम जब उन मार्गों में चलते हैं, यानी दुख के मार्गों में चलते हैं, तब पता चलता हमारे असली हालत। ஹிந்தியில் அழகா சொல்லுவாங்க, நம்ம கித்னா பானி में நம்ம எவ்வளவு தண்ணி எவ்வளவு தூரத்துல இருக்கோன்றது அப்பதான் நமக்கு தெரியும். हिंदी में कहा जाता है तुम्हारे दुख आएगा तभी तुम्हें समझ में आएगा कितना पानी में तुम है। நம்ம எந்த லெவல்ல இருக்கோம் அப்படின்றத அறிந்து கொள்ள ஆண்டவர் உதவி செய்வார். हम किस स्तर में है, कहां तक पहुंचे हैं, उसको समझने के लिए ये दुख कार्य करता है। அந்த அந்த உபத்திரத்தின் மூலமாக நாம் பூர்ணப்படுகிறோம். ये उपद्रव यानी दुख के द्वारा हम सिद्ध होते हैं। நாம் உபத்திரவுக்கு நாம் இடம் கொடுக்கவில்லை என்றால், अगर दुख के लिए अगर आप ना कह देंगे तो ஆண்டவர் நம்மை உருவாக்க முடியாது, நம்மளை பயன்படுத்த முடியாது. परमेश्वर आपको बना नहीं सकता, आपको ढाल नहीं सकता। ஒரு தேவ மனுஷன் இப்படியாக சொன்னார், एक परमेश्वर के दास ने यूं कहा, if God wants to do an impossible thing, परमेश्वर जरूर चाहता है कि अनहोनी बात जो है उसको पूरा करने के लिए। பார்க்கும்போது ஒரு மனுஷனை ஆண்டவர் ஒரு அசாதாரணமான காரியங்களை செய்ய விரும்பினால், अगर मनुष्य एक असाधारण काम करना चाहता है तो ஒரு தேவன் ஒரு மனுஷனை அசாதாரணமான காரியத்தை செய்வதற்காக தகுதிப்படுத்தும் போது, मान लीजिए परमेश्वर एक मनुष्य को असाधारण काम करने के लिए योग्य बना रहा है, பண்ணும்போது அவர் என்ன செய்கிறார் तो என்றால், उस समय परमेश्वर कैसे करता है, क्या करता है? அவர் ஒரு இன்கேப்பபிள் பர்சன், ஒரு தகுதி இல்லாத ஒரு மனுஷனை எடுத்து, एक ऐसा व्यक्ति जो बिल्कुल कमजोर है, नालायक है, उसको परमेश्वर उठाता है, அவனை உடைக்கிறார், उसको तोड़ता है, அவனை உருவாக்குகிறார். उसको ढालता है और उसको बनाता है, அப்பொழுதுதான் அவனை அநேகருக்கு பிரயோஜனப்படுத்த முடியும். ताकि वो कई लोगों के लिए इस्तेमाल में आए। இந்த புதிய ஏற்பாடுல நம்ம வேதத்துல பார்க்கிறோம், அநேக ஆண்டவரால பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்களை பார்க்கிறோம். आप बाइबल भर में देख सकते हैं ऐसे ऐसे लोगों को जिन्हें परमेश्वर ने इस्तेमाल किया है। யார் யாரெல்லாம் ஆண்டவர் பயன்படுத்தினாரோ, देखिएगा जिन जिन लोगों को बाइबल में परमेश्वर ने इस्तेमाल किया है, அந்த மனிதர்களை ஆண்டவர் பாடுகளின் பாதையில் நடத்துகிறார். उन सारे लोगों को परमेश्वर दुख की घड़ियों में पहुंचाया। அந்த பாடுகள் இல்லாமல் நமக்கு பரலோகம் கிடையாது. तो ये दुख बिना हम स्वर्ग नहीं जा सकते हैं। அப்படிப்பட்ட பாடுகள் தான் நம்மை சரியான இடத்திற்கு நம்மை வழி நடத்தும். ये दुख, दर्द, वेदना हमें सही मार्गों में ले चलेगा। நமக்கு உதாரணமாக தாவீதை எடுத்துக்கொள்வோம். उदाहरण के रूप में दाऊद का जीवन को ले लीजिए। தாவீதோட வாழ்க்கையை நீங்க அறிந்தவர்கள். दाऊद को जीवन के बारे में आप जानते हैं। அவன் எல்லாரும் கோலியத்திற்காக பயந்தபோது, सब लोग वहां युद्ध में गोलियत लंबा चौड़ा व्यक्ति उससे डर रहे थे, அவன் ஒரு பெரிய வெற்றியை இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்தான். लेकिन ये छोटा दाऊद सारे इजराइल के झुंड के लिए गोलियत को मार गिरा के विजय दिलाया। ஒரு தேசத்திற்கு ஒரு பெரிய ஒரு ரட்சிப்பை கட்டளையிட்டான். एक देश के लिए बहुत बड़ा उद्धार, छुटकारा को दाऊद दिलवा दिया। ஆனா அதுக்கப்புறம் அவனுக்கு பிரச்சனை ஆரம்பித்தது. लेकिन उसके बाद ही दाऊद के जीवन में समस्या चली आई। அவன் சவுலால மிகவும் நெருக்கப்படுகிறான். शाऊल उसके पीछे पड़ के मारने के चक्कर में था। அவனுடைய குடும்ப வாழ்க்கை ரொம்ப சோகமா இருந்தது. दाऊद के जीवन में कई दुख को भोगना पड़ा। அவன் அந்த இடத்தை விட்டு, அரண்மனை விட்டு ஓட வேண்டியதா இருந்தது. तो दाऊद को एक वक्त में राजमहल को छोड़ के भागना पड़ा। ஒவ்வொரு இடமாக அவன் ஓடிக்கொண்டே இருக்கிறான். एक एक जगह जंगल मरुभूमि करके वो दौड़ता गया, भागता गया। அதுல கொஞ்ச ஜனங்கள் மாத்திரம் அவனோடு தொடர்ந்து போயிட்டே இருக்காங்க. और कुछ लोग ही दाऊद के संग होकर के जा रहे हैं। அவங்க ஒரு சிக்லாக் என்ற ஒரு இடத்துல சேர்றாங்க. अब दाऊद सिकलाग करके एक जगह में वे लोग आ पहुंचे हैं। இது 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துல இருக்கிறது. पहला सामुएल 30 अध्याय में हम देख सकते हैं। அந்த இடத்துல பார்க்கும்போது அவர்களிருந்து மற்ற சின்ன சின்ன இடத்துக்கு போர் போய் அவங்க தங்களோட உணவு எடுத்துக்கிறாங்க. और वहां से वो लोग युद्ध करने के लिए जाएंगे और वहां युद्ध करके फिर वहां का भोजन सारी बातों को अपने लिए रख देते हैं। ஒரு தடவைல அவங்க வேற ஒரு இடத்துக்கு போகும்போது, एक बार वे लोग झुंड में दाऊद के साथ जब दूसरा जगह में जा रहे थे या गए, அவருடைய எதிரிகள் அவருடைய மனைவி பிள்ளைகளை கொண்டு போயிடுறாங்க. तो उनके विरोधी लोग आकर के दाऊद की पत्नियां और उनके साथ जितने लोग थे उनकी पत्नियां सारे चीजों को लूट के ले गए। அதுல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா வெறும் ஜென்ஸ் இருக்கிறாங்க, அவரோட கூட இருந்த கொஞ்ச ஜனங்கள். और वहां देखते हैं दाऊद के साथ केवल कुछ पुरुष थे।
அந்த இடத்துல பார்க்கும்போது எல்லாரும் தாவீதுக்கு விரோதமா அவரை கல்லறையிடறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. तो वहां आप देखिएगा दाऊद के विरुद्ध में लोग अपने ही लोग उठ के खड़े हो गए, दाऊद को पथरवाह करके मारने के लिए चक्कर में थे। தாவீதோட மனைவி பிள்ளைகளையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. दाऊद की पत्नियां थी, उन पत्नियों को भी वे लोग लूट के ले गए। ஆனா எல்லா ஜனங்களும் அவரோட கூட இருந்த ஜனங்களும் அவருக்கு விரோதமா கல்லறைய இருக்கிறாங்க. लेकिन अभी दाऊद के साथ जो लोग थे, साथ दे रहे थे, वे लोग पत्थर उठा के दाऊद पर मारने पर है। அந்த இடத்துல தாவீது ஒரு காரியத்தை செய்கிறார். वहां दाऊद ये काम को किया। 1 சாமுவேல் 30:6 पहला सामुएल 30 अध्याय उसका 6 वचन में देख सकते हैं। पहला सामुएल 30वां अध्याय 6 वचन। और दाऊद बड़े संकट में पड़ा, क्योंकि लोग अपने बेटे बेटियों के कारण बहुत शोकित होकर दाऊद पर पथरवाह करने की चर्चा कर रहे थे, परंतु दाऊद ने अपने परमेश्वर यहोवा की स्मरण करके खियाव बांधा। இந்த இடத்துல பார்க்கும்போது தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். उसमें आखिरी में लिखा है, परंतु दाऊद ने अपने परमेश्वर यहोवा को स्मरण करके खियाव बांधा। இந்த இடத்துல பார்க்கும்போது அந்த தாவீது நெருக்கப்படுகிற வேளையில அவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். यहाँ देखिएगा, दाऊद जब सकेती में पड़ा तो प्रभु में अपने आप को मजबूत करके खियाव बांधा। ஒருவேளை அவன் அழுதான அந்த இடத்துல, आप वहां देख सकते हैं दाऊद खूब रोया भी, ஆனால் அந்த இடத்துல அதோட அவன் நின்று விடவில்லை. लेकिन रो के वहां वो गिरा नहीं है। அந்த இடத்துல அவன் மீண்டுமாக அவன் எழுந்து நிற்கிறான், கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொள்கிறான். लिखा है, प्रभु यहोवा पर उनकी बातों को स्मरण करके खियाव बांधा। திருப்பி போய் அவன் எல்லாத்தையும் அவன் பிடித்து விடுகிறான். उस वचन के बाद आप पढ़िएगा, जाके फिर सारी जो लूटी गई है उन सारी बातों को लौटा के ले आया। நமக்கு சின்ன பிரச்சனைகள் வரும்போது அந்த இடத்துல சோர்ந்து போயக்கூடாது. आप भी छोटा सा समस्या को देख करके निराश मत होवे। அதை கொண்டு நாம் நம்மை நாமே பயிற்சிவிக்க வேண்டும், நம்மை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். अपने आप प्रभु में खियाव बांधना चाहिए। ஆனா இந்த நாட்களில் நம்முடைய சூழ்நிலை எப்படி காணப்படுகிறது? लेकिन கொஞ்சம் आजकल பாடுகள் के- பிரச்சனைகள் வந்தால் உடனே நாம் சோர்ந்து போய் விடுகிறோம். लेकिन आजकल के लोगों को देखिएगा, थोड़ा सा दर्द, थोड़ा सा दुख होने से निराश हो जाते हैं। இந்த இமோஷனல் கோஷன்ட் ரொம்ப கம்மியா இருக்கிறது. तो इमोशनल क्वेश्चन जो है उनका बहुत कम दिखाई पड़ता है। நல்ல இன்டெலிஜென்ட் கோஷன்ட், இன்டெலிஜென்ட் அதிகமா இருக்கு, ஆனா இமோஷனல் அந்த இது கம்மியா இருக்குது. उनका ईक्यू ज्यादा, आईक्यू ज्यादा है, ईक्यू जो है बहुत कम दिखाई पड़ रहा அந்த है। காரியங்களை எதிர்கொள்ளுக்கான மனபாவனை நமக்கு இல்லாமல் காணப்படுகிறது. इन बातों को सामना करने के लिए, इनसे लड़ने के लिए हमारे पास ताकत शायद नहीं हो। ஆனால் ஆண்டவருடைய தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு 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 அற்புதமான காரியம் உண்டு. लेकिन परमेश्वर के संतान, आपके लिए मेरे लिए एक अद्भुत बात है। நம்மை போல இயேசு கிறிஸ்து சகல பாடுகளில் பாடுபட்டதனால நம்ம அவற்றில் போகும்போது அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். यीशु मसीह भी हमारे समान दुख उठाए, दर्द उठाए, इसलिए जो विजय पाया उस यीशु मसीह के पास हम जाएंगे तो हम भी हिम्मत पाएंगे। அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். वो हमारे सहायता करने के लिए सामर्थी है। நம்ம அனைவரும் பார்த்து இந்த வாட்ஸ்அப் இந்த இதெல்லாம் சோஷியல் சைட் யூஸ் பண்ணுவோம். कई लोग जो है मीडिया, व्हाट्सएप में या फेसबुक में कई लोग देखने वाले हैं, அதில் ஸ்டேட்டஸ்னு ஒன்று வரும். और उसमें स्टेटस करके एक बात आती है। நான் அந்த ஸ்டேட்டஸ் பார்க்கவும் மாட்டேன், ஸ்டேட்டஸ் போடவும் மாட்டேன், मैं स्टेटस देखता भी नहीं हूँ, स्टेटस में डालता भी नहीं हूँ। ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேன். अब उसमें ज्यादा मन नहीं है, रुचि नहीं है, इंटरेस्ट नहीं है। ஆனால் சில நேரத்தில் அதில் வர காரியத்தை எப்பயாவது பார்க்கறது உண்டு. लेकिन कभी कभी उस स्टेटस में आने वाली बातों को कभी कभी मैं देखा करता हूँ। அந்த சமீபத்தில் ஒரு காரியத்தை நான் பார்த்தேன். और हाल ही में स्टेटस में एक बात को मैंने देखा, ஒரு விக்ரம் பட் அப்படின்ற ஒரு செஃப் பேசிட்டு இருக்காரு. और शेफ वहाँ बात कर रहे हैं। அவர் ஒரு நல்ல ஒரு சமையல் நிபுணர். यानी खाना बनाने वाले, अच्छा खाना बनाने वाले कुक, एक प्रसिद्ध कुक है, और वो रसोइया वहाँ खाना बना रहा है। அவர் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி சொல்றாரு. और वो रसोइया अपना जीवन के बारे में कहता है। அவர் தன்னுடைய கரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது वो अपना जो खाना बनाने की काम को जब शुरू करता है, அவர் ஒரு நேரத்தில் அவருடைய சீஃப் வந்து சொல்லியிருந்தாரு, ஒரு 200 கிலோ உருளைக்கிழங்கு வந்து வேவிச்சு வை, நான் வந்தோன்னா திருப்பி அந்த ப்ரிப்பேர் तो பண்ணணும். उसके ऊपर का जो अगुवा कह दिया है कि 200 கிலோ 200 किलो आलू को पकाना है, उबालना है, तो उसको तैयार करके रखो। ஒரு பார்ட்டிக்கு ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. एक पार्टी है जहां फंक्शन होने जा रहा है, इसलिए 200 किलो आलू को उबाल करके तैयार रखो। இவரும் ஆன் பண்ணிட்டு அந்த இதை ஹீட்டர் ஆன் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்தில் நிறுத்திட்டாரு. तो हीटर ऑन हो गया, ये भी ऑन कर दिए, ये कुक ऑन कर दिए, ऑन करने के बाद छोड़ दिए।
बंद कर दिए। बंद कर दिया। अब चीफ इवर वरा செஃப் வராரு. अब वहां ये जो कुक के ऊपर एक और कुक है मालिक है वो आके देख रहे हैं। அவர் வந்து அந்த உருளைக்கிழங்கு எடுத்து பார்க்கறாரு. तो वहां उस ढक्कन को खोल करके उस आलू उठा करके वो देख रहे हैं। அந்த உருளைக்கிழங்கு எடுத்து பார்த்தோன்னா அது சரியா வேகல. वो अच्छा से पक्का नहीं था आलू। உடனே அந்த உருளைக்கிழங்கு எடுத்து அவருடைய கையில வந்து அப்படியே ஃபுல்லா தேய்ச்சி விடுறாரு. वो आलू சுட அந்த உருளைக்கிழங்கு. वो गरम था आलू, उसको जो कुक के ऊपर जो मालिक थे वो आकर के इनके हाथ में ऐसे रगड़ दिया। அந்த விக்ரம் गरम गरम அந்த உருளை அப்படியே அவருடைய தோல்லாம் வெளியே வருது. तो लग रहा है कि इनका ऐसा था कि इनका चमड़ा निकल रहा है ऐसा। அவர் வந்து கத்துறாரு, உடுங்க உடுங்கன்னு கத்துறாரு. तो वो कह रहा हमें छोड़ दीजिए करके चिल्ला रहा है। அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, तो उसके बाद वो कहते हैं அதுக்கப்புறம் அதை நான் பயந்து அந்த இந்த ப்ரொஃபஷனை விட்டு நான் ஓடல. और मैं उस चमड़ा भी निकल गया, घर बहुत ही इतना जल गया तो भी उस धंधा को मैंने छोड़ा नहीं, काम को छोड़ा नहीं। அதுக்கப்புறம் பார்த்தனா ஒரு காய் வெந்திருச்சுனா நான் வந்து அதை பார்த்தாவே போதும் எனக்கு தெரியும், அதை தொட்டெல்லாம் பார்க்க வேணாம்னு. तो ये कहते हैं उस अनुभव को पाने के बाद जहां कुछ पकता है या कोई पका रहे हैं तो उसको दूर से देखते ही मुझे पता चल जाएगा ये अच्छा पक गया नहीं पका है। நம்ம ஒரு கத்தி எடுத்து வெந்திருச்சா நம்ம குத்தி பார்ப்போம். हम लोग क्या करते हैं किचन में एक चाकू ले लेते हैं, चाकू ले लेकर के घुसा के या घुसा के देखते हैं चाकू पक गया है नहीं पका करके हम लोग देखते हैं। ஆனா அவர் சொல்றாரு அதை பார்த்த உடனே நான் கண்டுபிடிச்சிருவேன்றார். लेकिन वो कुक उतना दर्द उठाने के बाद उतना दंड पाने के बाद वो कहते हैं दूर से ही मैं अभी पहचानता हूं ये खाना पक गया है, सही है नहीं है, उसको छूने का दरकार नहीं है। நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன பாடுகளை பார்த்துட்டு நம்ம விலகி ஓடிடுறோம். आपके मेरे जीवन में कभी कभी छोटा दुख को देख करके भाग जाते होंगे, ஆனால் अनेகர் அதை வந்து ஒரு படிக்கலாக்கி மேல்கொள்கிறார்கள் உலக மனிதர்களும். लेकिन वही लोग उन दुखों को उन दर्दों को सीढ़ी बना लेते हैं ऊपर चढ़ने का। ஆனால் நம்முடைய வாழ்க்கையில பாடுகள் வர வேண்டியது மிகவும் அவசியம். इसलिए आपके मेरे जीवन में दुख आना अनिवार्य है। ஆனா இந்த இடத்துல பார்க்கிறது 30ஆம் அதிகாரம் தாவீதோட வாழ்க்கைக்கு அதுக்கப்புறம் अगर दाऊद का जीवन को 30वां अध्याय में बाद में पढ़ते जाइएगा क्या दाऊद के जीवन में हुआ है। 31ஆம் அதிகாரத்துல சவுலோட மரணம் நடக்கிறது. 31वां अध्याय में शाऊल की मृत्यु हुई। 2 சாமுவேல் தொடக்கத்துல அவர் ராஜாவாக மாறுகிறார். फिर दूसरा शमूएल में आप पढ़ सकते हैं दाऊद राजा बन गया शाऊल के जगह पर। ஆனால் நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதற்கு इसलिए परमेश्वर आपको दिया गया उस वायदा को पूरा होने के लिए करने के लिए ஆண்டவர் சில பாடுகளை நம்மை அனுமதிக்கிறார். परमेश्वर कुछ दुखों को अनुमति देता है। அந்த பாடுகள் நம்மை உருவாக்குகிறது. ये दुख हमें बना रहा है। அது உருவாக்கப்படும் நாம வந்து மேன்மையாக அதற்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பயன்பட முடியும். हम बनने के बाद हम इस्तेमाल योग्य बन जाएंगे। தாவீதை பின்னாடி வர எல்லா அரசர்களுக்கும் ஆண்டவர் ஒரு பெஞ்ச் மார்க்கா ஒரு வச்சிருந்தாரு. दाऊद को उसके बाद जितने राजा आए थे उनके लिए नमूना के रूप में दाऊद को रखा परमेश्वर ने। அவரோட ஸ்டாண்டர்ட் வச்சு தான் அவர் தாவீதை போல இல்லன்னா மத்த அரசர்களுக்கு வச்சிருந்தார். दाऊद के बाद जितने राजा आए जितने राजा लोग गलतियां किए हैं उनके बारे में कहा गया है ये दाऊद के समान नहीं चला, दाऊद के समान नहीं चला, ऐसे ही कहा जाता है। அப்படி ஒரு மாடலா ஆண்டவர் உங்களை என்னை வைக்க விரும்புகிறால் इस प्रकार एक मॉडल के रूप में आपको और मुझको परमेश्वर रखना है तो நாம் பாடுகளுக்குள்ளாக கடந்து போக வேண்டும். हमें दुखों के मार्गों में प्रवेश करना चाहिए। நான் உங்களை பயமுறுத்துவதாக நீங்க என்ன வேண்டாம். मैं आपको डरा रहा हूं करके आप कभी मत लीजिएगा। இந்த பாடுகளுக்குள்ளாக நாம் போகும்போது अगर आप दुखों में प्रवेश करते हैं நாம் யார் என்று நமக்கு விளங்கும். हमें पता चल जाएगा मैं खुद कौन हूं, कैसा हूं। தேவனுடைய ஆறுதலை நாம் அனுபவிக்க முடியும். परमेश्वर की शांति को तभी प्राप्त कर सकते हैं என்னிலும் உள்ள கரடான காரியங்களை ஆண்டவர் நீக்கி போடுவார். हमारे अंदर की पाप गंदगी सारी बातों को दुखों में परमेश्वर मिटा देगा, हटा देगा। ஆண்டவர் என்னை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குவார், என்னை உறுதிப்படுத்துவார். परमेश्वर हमारे विश्वास में और हमें मजबूत बनाएगा। அப்பொழுது ஆண்டவர் நம்மை மேன்மையாக உபயோகப்படுத்த முடியும். तभी परमेश्वर और आपको ऊंचे जगह में ले जाके इस्तेमाल कर सकता है। ஒவ்வொரு மனிதருக்கும் இந்த அனுபவம் அவசியம். हर एक विश्वासी को हर एक जन को ये अनुभव चाहिए। ஒரு இந்த யாக்கோபோட வாழ்க்கையில பார்க்கும்போது இந்த யாக்கோபுக்கு நதி அறையில கதையில याकूब के जीवन में देखिएगा वो एक नदी के किनारे அவன் ஏசாவுக்காக பயந்து ஒதுங்குறான். वो नदी के किनारे अपने भैया एसाव से डर के मारे छिप रहा है। அது ராத்திரியில ஒரு ஆண்டவரோடு போராடுகிறான். वो याकूब वहां उस परमेश्वर से पूरा रात भर में युद्ध कर रहा था, यानी मल युद्ध कर रहा था। அவரோட ஆண்டவரோட அவரும் ஆண்டவர் மட்டும்தான்.
केवल परमेश्वर और याकूब दोनों संघर्ष कर रहे थे। இங்க தாவீது பார்க்கிறோம், தாவீதும் ஆண்டவர் மட்டும்தான், மற்ற எல்லாரும் அவனுக்கு விரோதமா இருக்கிறாங்க. वहां पर हम लोग देख रहे थे दाऊद और परमेश्वर केवल दो ही जन है साथ है, बाकी सब लोग छोड़ दिए। ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சில நேரத்துல அனுமதிப்பார், நம்ம கூட இருக்கவங்க யாரும் நம்மளை புரிந்து கொள்ள முடியாது. कभी कभी परमेश्वर ऐसी स्थिति में हमें छोड़ देगा, हम और परमेश्वर केवल दोनों रहेंगे, बाकी कोई हमारा सहारा देने के लिए नहीं आएगा। நம்ம கண்டிப்பா இவ்வளவு பெரிய கூட்டத்துல இருக்கிறோம், जरूर अभी झुंड में तो बैठे हैं, நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில लेकिन हमारे व्यक्तिगत जीवन में சில வேளை நாமும் நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான். कभी कभी लगेगा मैं और परमेश्वर केवल दो ही जन है। அந்த இடத்துக்கு ஒரு மனிதன் வரும்போது उस जगह पर एक व्यक्ति जब चले आता है, ஆண்டவர் அவனை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். परमेश्वर उस जगह से उसको और ऊंचे सीढ़ी में ले जाएगा। அந்த பாடுகளுக்குள்ளாக படுத்தும் போது ஆண்டவர் அவனை அதிகம் பயன்படுத்த முடியும். ये दुखों में जो व्यक्ति जाता है उसको परमेश्वर अधिक इस्तेमाल करता है। என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சில துக்கங்களை அனுமதித்தார். मेरे जीवन में कई दुखों को परमेश्वर ने होने दिया। கடந்த 7 வருடங்களாக 7 வருடங்களாக पिछले 7 सालों से என்னுடைய குடும்பத்துல 3 பேர் ஆண்டவர்ட்ட போயிட்டாங்க. मेरे परिवार में 3 जन की मृत्यु हो गई, प्रभु के पास चले गए। என்னுடைய அம்மா, அப்பா, என்னுடைய மகள், मेरी माँ, मेरे पिताजी और मेरी अपनी बेटी, तीनों जन की मृत्यु हुई। எங்க அப்பா அம்மா என் கூட தான் இருந்தாங்க. கடைசில நான் 6 பேரா இருந்தோம், இப்போ 3 பேரா இருக்கிறோம். और मेरे माँ बाप और मेरी बेटी सारे लोग जो है मेरे ही घर में रहते थे, मेरे साथ ही थे आखिरी तक, लेकिन तीनों जन चले गए। 6 लोगों में से अभी 3 लोग हम बचे हैं, 3 लोग हमारे घर में हैं। கடந்த நாட்களில் நான் ஆண்டவருடைய கிருபையினால எந்த 2 துறையில நான் உருவாக்க ஆண்டவர் உதவி செய்தார். पिछले मेरे सेवकाई में 2 विभाग में मैं होके उस विभाग में बढ़ोतरी के लिए और आगे बढ़ाने के लिए परमेश्वर ने मदद किया। ஆண்டவருடைய வழிநடத்தலின்படியாக परमेश्वर की उस सेवकाई में अगुवाई मैंने पाया, इसलिए அந்த 2 காரியங்களை நான் விட்டுவிட்டு अभी दोनों विभाग को मैं जरूर छोड़ दिया। நான் R&D டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறேன். अब मैं वर्तमान काल में R&D विभाग में हूँ। அது கடினமானதல்ல, ஒரு சேலஞ்சிங்கான டிபார்ட்மெண்ட். वो जरूर कठिन सा नहीं दिखाई पड़ता है, लेकिन एक चुनौती भरी है। இதுல நான் என்ன சொல்ல வர்றது என்னன்னா, ஆண்டவர் சில வேளையில நமக்கு எதெல்லாம் நம்ம சார்ந்து இருக்கிறோமோ அந்த எல்லா சார்ந்தரையும் ஆண்டவர் எடுத்து போடுகிறார். मैं इस बात पर आपको एक बात को कहने के लिए चाहता हूँ कि जिन जिन बातों के ऊपर हम निर्भर होते हैं, सटते रहते हैं, कभी कभी परमेश्वर उन बातों को हमसे हटाएगा, अलग करेगा। அந்த அனுபவத்தை நம்ம சார்ந்து விடாதபடி ஆண்டவர் நம்மை விலக்குகிறார். उस अनुभव के ऊपर ही निर्भर हो जाना नहीं है, तुम उससे अलग हो जाओ करके परमेश्वर की इच्छा है। ஆண்டவர் அங்கதான் அந்த அன்லான் ப்ராசஸ் வைக்கிறார். நம்மளை அந்த திரும்பவுமா ஆண்டவர் நம்ம படித்த காரியத்தில் தான் ஆண்டவர் விளக்குறார். वहीं पर परमेश्वर कुछ बातों को छोड़ने के लिए कहता है, तो हमें छोड़ना ही पड़ेगा, फिर नया बातों को सीखना पड़ेगा। போன வருடத்துல ஜூலை மாதத்துல पिछले साल जूलाई महीना में என்னுடைய அப்பா அப்போட மரணத்துக்கு பின்பு मेरे पिताजी के देहांत के बाद ஜூலை 20ஆம் தேதியில இருந்து ஒரு வாரம் நான் ஹாஸ்பிடல்ல குவாரண்டைன்ல தனியா இருந்தேன். जुलाई 20 तारीख से लेकर के लगभग 1 सप्ताह मैं इस अस्पताल में उस क्वारंटाइन में मैं था। ஒரு ஃபுல்லா இடம் காலி, நான் மட்டும் இருந்தேன். पूरा कमरा खाली था उस कमरा में, इस अस्पताल में, जम्स अस्पताल में मैं ही केवल रहा। அந்த இடத்துல ஒரு பெரிய போராட்டம் எனக்கும் ஆண்டவருக்கும். तो वहां मैं अकेला था, मैं और परमेश्वर दोनों के बीच में संघर्ष हो रहा है। ஆண்டவரே, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரியான காரியங்களை அனுபவித்தீங்க? मैं पूछता गया, हे प्रभु ये बात को मेरे जीवन में क्यों अनुमति दिया? என் குடும்பத்தோடு நான் இணைந்திருக்க முடியவில்லை. मैं मेरे परिवार के साथ समय नहीं बिता पा रहा हूँ, அவர்கள் தனியா ஒரு வீட்ல இருக்காங்க. और वे परिवार, मेरे परिवार एक कमरा में अलग से रह रहे हैं, நான் தனியா இருக்கிறேன். मैं क्वारंटाइन में यहाँ हूँ। ஆனா இந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் என்னை திடப்படுத்தினார். इस वक्त में परमेश्वर ने मुझे हिम्मत दिलाया। நான் இந்த இடத்துலயும் ஆண்டவருக்காக நிக்க வேண்டும் என்று ஆண்டவர் अनेक காரியங்களை எனக்கு சொல்லி கொடுத்தார். परमेश्वर मुझे सिखाता गया कि इस घड़ी में भी तुम्हें स्थिर रहना है, अटल रहना है करके। நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில अनेक பாடுகளை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். आपके जीवन में कई दुखों में आप गुजरते होंगे, ஆனா அந்த துக்கத்தின் மத்தியில ஆண்டவர் காரியங்களை செய்ய முடியும். लेकिन दुखों के बीच में परमेश्वर आपके जीवन में अद्भुत काम कर सकता है। இன்னும் என்னுடைய வாழ்க்கையில अनेक கேள்விகளுக்கு பதில் கிடைக்கவில்லை. कई अभी भी प्रश्न मेरे पास है, मैं पूछता हूँ, जवाब अभी तक नहीं मिले हैं। ஒரு சிலர் சொல்லுவாங்க ஆண்டவர் கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. कोई बोलते होंगे परमेश्वर से प्रश्न मत पूछो।
நாம் ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கலாம், ஆனால் ஆண்டவரை சந்தேகிக்க மட்டும்தான் கூடாது. परमेश्वर से प्रश्न पूछ सकते हैं मेरे विचार से, लेकिन परमेश्वर को शक नहीं करना चाहिए। ஆண்ட இந்த அநேக பரிசுத்தவான்கள் அநேக கேள்விகளை ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்காங்க. बाइबल में कई परमेश्वर के संतान कई प्रश्नों को परमेश्वर से पूछे हैं। அவர் நம்முடைய தகப்பன், அவர்கிட்ட நம்ம கேள்வி கேட்கலாம். वो हमारे पिता है, हमारे बाप है, उससे हम प्रश्न पूछ सकते हैं। அவர் அந்தந்த சமயத்தில் அதற்கான காரியங்களை அவர் நமக்கு தெரியப்படுத்துவார். समय पर वो जवाब देता रहेगा। அதனால நம்ம ஒரு அந்த பாடுகள் பிரச்சனை வரும்போது நாம் इसलिए வந்து திடம் கொள்வோம். दुख तकलीफ जब आता है हम खियाव बांधे। முதலாவது நாம பார்த்து தேவ பிள்ளைகளே, நமக்கு ஒரு பர்சனாலிட்டி, ஒரு குணநலம் இருக்க வேண்டும். सबसे நாம் தாழ்மையை தரித்தவளா இருக்க வேண்டும். सबसे पहले हमने देखा हम सबको ही परमेश्वर के संतान है, इसलिए हमें उस गुण चाहिए जो यीशु के पास था, नम्र था। அடுத்தது பார்த்தோம் ஆண்டவர் நமக்கு இருக்கிற வழி வந்து நம்மளை பரிபூர்ணப்படுத்துறதற்கு பூர்ணப்படுத்துறதற்கு பாடுகள். फिर हमने अभी देखा कि हमें सिद्ध होने के लिए, सिद्ध बनाने के लिए परमेश्वर ने हमारे पास ये तरीका को रखा है, दुख उठाने का। கடைசியா ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம். आखिरी में एक बात को हम देखेंगे। யோவான் 17:4. यूहन्ना 17वां अध्याय 4 वचन। यूहन्ना 17वां अध्याय 4 वचन, चौथा वचन। जो काम तूने मुझे करने को दिया था उसे पूरा करके मैंने पृथ्वी पर तेरी महिमा की है। பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். இந்த இடத்துல பார்க்கிறோம், நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். यहाँ हम देखते हैं आपने जो काम मेरे लिए दिया था उन कामों को मैंने पूरा कर लिया। கிரியை என்று எழுதப்பட்டிருக்கிறது. यहाँ जरूर काम करके दिया गया है। அந்த ஆங்கில விதம் பார்த்தா ஒர்க். நமக்கு வந்து ஒரு வேலை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலையை ஆண்டவர் கொடுத்திருக்கார். एक और भाषा में क्रिया करके लिखा है, लेकिन अंग्रेजी में और हिंदी में काम। इसका मतलब हर एक जन को प्रभु ने काम दिया है। ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். कोई भी अगर परमेश्वर का संतान है उसके लिए परमेश्वर ने काम दिया है। இந்த பூமியிலே ஆண்டவர் இந்த இடத்துல நம்மை வைத்திருக்கிறார். परमेश्वर ने इस धरती पर हमें रख छोड़ा है। அந்த நேரத்துல ஆண்டவர் நம்மை நம்பி என்ன பொறுப்புகளை கொடுக்கிறாரோ, என்ன வேலைகளை கொடுத்திருக்காரோ அதை நாம் செய்ய வேண்டும். तो हमारे पास हमारे ऊपर भरोसा रख के परमेश्वर ने जो काम दिया है, जिम्मेवारियां दी है, उनको हमें पूरा करना चाहिए। அப்படிதான் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். तभी उसके नाम की महिमा होती है। தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக ஆண்டவர் நம்மை இந்த இடத்துல வைத்திருக்கிறார். परमेश्वर ने क्यों आपको धरती पर रखा है? ताकि उसकी महिमा मिले। நாம் பாடி ஆண்டவரை ஆராதித்தோம். जरूर हमने गीत गाया, आराधना किया, அது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டது. उसके द्वारा परमेश्वर के नाम की महिमा मिली। அது ஒரு இன்ஸ்டன்ஸ், அது ஒரு கொஞ்ச நேரம். वो तो कुछ देर के लिए होती है। ஆனால் என் வாழ்க்கையில ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்க பொறுப்புகளை நான் சிறப்பாக நிறைவேற்றும் போது அதன் மூலமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். लेकिन ज्यादा से ज्यादा समय हम काम में बिताते हैं, इसलिए उन कामों को करने के द्वारा अच्छे ढंग से उसकी महिमा होती है। அந்த காரியங்கள் மூலமாக நம்ம ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். उसको करने के द्वारा परमेश्वर के नाम को महिमा मिलती है। நம்ம அப்படியே பார்க்கும்போது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வேலை கொடுக்கப்படுகிறது. तो देखा गया है कि सबों के लिए काम दिया गया है। யாராவது என் இடத்துல வேலைக்கு வந்தா நான் ஒரே ஒரு காரியம் சொல்லுவேன். कोई अगर मेरे पास काम है करके पूछने के लिए आएंगे तो मैं एक ही बात को என்கிட்ட சேர்ந்ததுக்கு அப்புறம் ஏதாவது டிவோஷன் சமயத்துல எடுக்கும்போது ஒரு காரியம் சொல்லுவேன். तो मैं जब मिलने के बाद जब डिवोशन होता है उस समय एक बात को मैं कहता हूँ, நான் ஒரே ஒரு கர்த்தருடைய ஊழியத்தை அசட்டாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். तो परमेश्वर की सेवकाई को लापरवाही से जो करता है वो श्रापित है। நீ தெரிஞ்சோ தெரியாம ஒரு ஊழிய ஸ்தாபனத்துல ஒரு ஊழியத்துல நீ சேர்ந்திருக்கிற. आप जाने अनजाने में एक परमेश्वर के सेवकाई में शामिल हो गए हैं। मैं जो कहता हूं उनसे, நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாம இருக்கலாம். चाहे आप प्रभु को ग्रहण किए हैं, विश्वासी है या विश्वासी नहीं है, ஆனால் உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில நீ உண்மையா இருக்கும்போது உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். आपको जो काम मिला है उस काम को ईमानदारी से करेंगे तो तुम्हारे लिए आशीष मिलेगा। இல்லைன்னா உனக்கு சாபம் தான் இருக்கும். இடையில எல்லாம் ஒண்ணும் கிடையாது. अगर सच्चे दिल से ईमानदारी से नहीं करोगे तो उसके उल्टे में श्राप मिलेगा। அதுக்கு அதிகமாலாம் நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். तो उससे ज्यादा मैं बोलूंगा नहीं। அதுக்கு பின்னாடிலாம் அவங்கள போட்டு ரொம்ப பின்னாடி போயிட்டுலாம் இருக்க மாட்டேன். मैं उसके बाद उसके पीछे पड़ के क्या करता नहीं करता उसको मैं देखता नहीं हूँ। ஆண்டவர் அந்த மூலமாக காரியங்களை செய்கிறார். परमेश्वर इस वचन के द्वारा उसके जीवन में कार्य करता है। சோ நம்ம வாழ்க்கையில நம்ம அலட்சியமா செய்யும் போது என் தேவன் எனக்கு கொடுக்கிற பொறுப்பை நான் சாபத்திற்கு உள்ளாகிறேன். अगर हम हमारे काम को लापरवाही से करेंगे तो हम श्राप का संतान बन जाते हैं। அடுத்த ஒரு கேட்டகரி இருக்குது. एक और ग्रुप है,
அவங்க ரொம்ப அளவா செய்வாங்க. वे लोग अच्छा से काम करते हैं। அளவோடு அளவோடு. सारी सारी नाप नाप के काम करने वाले। நீ இவ்வளவுக்கு இவ்வளவு அவ்வளவுதான். इतना दिया गया इतना काम करेंगे। ஒரு இப்போதைக்கு நம்ம பிரதமர் மோடி வந்து ஒரு மியூசியத்தை திறந்து வச்சாரு. अभी हमारे प्रधानमंत्री मोदी जी जो है एक म्यूजियम को उन्होंने उद्घाटन किया। म्यूजियम கங்கை நதியை பத்தி எங்க இருந்து உற்பத்தி ஆகுது எங்க அதை பத்தி ஒரு மியூசியம் திறந்து வச்சாரு. वो म्यूजियम में ऐसे बातें पाई गई है अंदर गंगा नदी जो है कहाँ से शुरू होती है कैसे बहती है कहाँ तक जाती है ये सारी बातें म्यूजियम के अंदर बन के गए बना गया है। ஒரு கதை ஒன்று ஞாபகம் வருது. एक कहानी याद आती है। ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு டீச்சர் பாடம் எடுத்துட்டு இருந்தாரு. एक स्कूल में एक टीचर पढ़ा रहे थे। டீச்சர்ல யாரும் தவற எடுத்துக்கொள்ள வேண்டாம். यहाँ जो टीचर है वे लोग गलत ना ले। அவர் அப்படியா பாடம் கொடுத்திருந்தாரு கங்கை நதி இமாலய பர்வதத்துல. वो ऐसे पढ़ा रहे थे बच्चों को वो टीचर ये गंगा नदी जो है हिमालय पहाड़ से करके गंगोत्री இருந்து அங்க இருந்து அப்படியே உற்பத்தி ஆகி वहाँ உத்தரகாண்ட்ல இருந்து गंगोत्री करके एक जगह है वहां से उत्पन्न हो करके नीचे आती है करके वो पढ़ा रहे थे टीचर। உத்தரகாண்ட்ல இருந்து யூபி வருது. फिर उत्तराखंड से वो यूपी उत्तर प्रदेश में आती है नदी। बिहार வந்து पटना வந்துருது. फिर बिहार में आती है फिर पटना में आती है नदी। அத பிரின்சிபல் ரவுண்ட்ஸ் வந்தவர் வந்து அப்படியே பிரிந்து கேட்டுட்டு இருக்காரு. और प्रिंसिपल साहब प्रधान अध्यापक जो है वो राउंड में आ रहे थे क्लास में क्या हो रहा क्या पढ़ाई हो रहा वो आ रहे थे उस क्लासरूम के सामने से हो रहे थे जा रहे थे। நான் பாப்பாங்களா அவங்க எப்படி நம்ம கிளாஸ் எடுக்கிறோம் நம்ம பாப்பாங்களா பொதுவா. क्योंकि आपको मालूम है जहाँ स्कूल है वहाँ टीचर के ऊपर जो अगुवे हैं वो देखते रहते हैं कैसे चल रहा है टीचर और बच्चे कैसे करके वो राउंड आते हैं राउंड्स में आते हैं। அவரு பட்னாவோட நின்றுச்சு அப்படியே. और वहाँ पटना में रुक गई। அவர் சொன்னார் என்ன அதோட நிறுத்திட்டீங்க இன்னும் பட்னால இருந்து இன்னும் பெங்காலுக்கு போய் அந்த சுந்தரவன காடுகள்ல இருந்து பே ஆஃப் பெங்கால்ல போய் அது கலக்கும்ல அப்படின்னு சொல்றாரு. वो टीचर जो है रुक गए पटना तक नदी। फिर ये प्रिंसिपल बोलने लगे क्या आप रुक गए वहाँ पटना तक नहीं जाती है फिर आगे वहाँ बे ऑफ बंगाल में जाती है वहाँ फिर वहाँ जाके समुद्र में मिल जाती है उसको तो कही है कम से कम करके प्रिंसिपल बोलने लगे। அவர் சொல்றாரு நீ குடுக்குறதுக்கு அவ்வளவு தூரம் தான் போவோம் அப்படின்ட்டாரு. तो ये टीचर बोलने लगे आप जो तनख्वाह देते हैं पैसा देते हैं उसके लिए उतना ही पढ़ाई करना चाहिए या इसका मतलब उतना ही पटना पढ़ाना வரைக்கும் தான் चाहिए। போகும் மேல போகாது அப்படின்ட்டு. आप जो देते हैं उसके लिए पटना तक ही रुकना चाहिए आगे कैसे मैं पढ़ा सकता हूँ मुझे कहाँ आप देते हैं पैसा। அது மாதிரி நிறைய பேர் வந்து அந்த லெவல் தான் அதுக்கு மேல போக மாட்டாங்க. तो ऐसा कुछ लोग हैं वहां तक रुक जाते उसके आगे नहीं जाते। நாம ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவ பிள்ளைகள். हम परमेश्वर के संतान हैं परमेश्वर के लोग हैं। அப்ப தேவ பிள்ளைகள் எப்படி செய்றாங்க அவங்களுக்கும் பொறுப்புகள் கொடுக்கப்படுகிறது. तो उनके लिए भी कुछ काम दिया गया है। படிப்பு தெசலோனிக்கேல எப்படியா எழுதப்பட்டிருக்கிறது. तेसलोनिकी की किताब में इस प्रकार लिखा गया है நாம் வந்து மனுஷர்களை பிரியப்படுத்துறவர்களாக मनुष्यों को प्रसन्न करने वाले नहीं நாம் பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் हम देखने के लिए देखा देखी सेवा ना करें நாம் மனப்பூர்வமாய் தேவனுக்கு ஊழியம் செய்ய लेकिन வேண்டும். मन से सेवा करें। ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்க ஆண்டவர் என் கையில கொடுத்திருக்காரு. இந்த டிபார்ட்மெண்ட் ஹெட் கொடுக்கல ஜெம்ஸ் கொடுக்கல ஆண்டவர் என் கையில கொடுத்திருக்காரு. मैं ऐसे समझता हूँ ये काम जो मिला ये कोई अगुवे या डिपार्टमेंट के द्वारा नहीं मिला लेकिन परमेश्वर के द्वारा मिला है। அப்ப நாம் ஆண்டவர் என் கையில ஒரு காரியத்தை கொடுத்திருக்கும் போது அதை நான் உண்மையா நிறைவேற்ற வேண்டும் என்ற காரியம் இருக்கும். तो परमेश्वर मेरे हाथ में दिया है तो हमारे मन में ये विचार आएगा हाँ ये प्रभु ने मेरे हाथ में दिया है उसको उसके लिए हम पूरा करेंगे। மூணாவது பார்க்குற நம்முடைய பர்பஸ் நம்ம வாழ்க்கையோட ஒரு பர்பஸ் என்னன்னா நம்முடைய வாழ்க்கை என்னுடைய காரியங்கள் மூலமாக என்னுடைய ஊழியத்தின் மூலமாக देव नाम महिमीपड़ வேண்டும். तीसरी बात को अब हम कर रहे हैं या बोल रहे हैं वो ये है हमारे काम के द्वारा हमारी क्रिया के द्वारा उस परमेश्वर की महिमा होनी चाहिए। அதைதான் ஆண்டவர் விரும்புகிறார். इसी को परमेश्वर चाहता भी है। நீங்க உண்மையா ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும்போது सच्चे दिल से उसकी सेवा अगर आप करें ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில உயர்வை கட்டளையிடுவார். परमेश्वर आपके जीवन में बढ़ोतरी को उन्नति को देगा। நீங்க எந்த நிலையில எல்லாம் இருக்கலாம் चाहे आप अब किसी भी स्तर में पाए जाते हैं எந்த டிபார்ட்மெண்ட்ல வேணா இருக்கலாம் कोई भी विभाग के क्यों न हो நீங்க ஒரு டைரக்டரா இருக்கலாம் ஸ்வீப்பரா இருக்கலாம் आप एक डायरेक्टर हो सकते हैं या एक झाड़ू देने वाले हो सकते हैं ஆனா எந்த இடத்துலனாலும் ஆண்டவருக்காக நான் உண்மையா ஊழியம் செய்ய வேண்டும். कोई भी स्तर में आप परमेश्वर के लिए ईमानदार जरूर बन सकते हैं ஏனென்றால் அந்த காரியம் எனக்காக தேவனிடமிருந்து கொடுக்கப்படுகிறது. क्योंकि ये काम या जिम्मेवारी परमेश्वर से मेरे लिए दिया गया है।
ஸோ நம்ம அசதியா செய்யும் போது நம்ம சாபத்தை பெற்றுக்கிறோம். इसलिए लापरवाही से करेंगे तो हम श्राप का संतान बनेंगे. அளவோடு இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய எதிர்பார்ப்பை மகிழ்ச்சியை கண்டுக்க முடியாது. नाप नाप से करेंगे तो हम उतनी बड़ी आनंद या उतनी बड़ी बात को प्राप्त नहीं करेंगे. ஆனால் ஆண்டவருக்காக நான் மனப்பூர்வமாக செய்யும் போது लेकिन मन से, पूरे मन से अगर करेंगे प्रभु के लिए, தேவனுடைய நாமம் மகிமைப்படும். उसकी नाम महिमा होती है परमेश्वर की. ஒருவேளை நம்ம இருக்கிற ஆர்கனைசேஷன் நம்மளை கண்டுக்காம இருக்கலாம். शायद हमारे ऊपर रखने वाले लोग हमें देखेंगे नहीं, நம்ம கூட இருக்கவங்க நம்முடைய உழைப்பை புரிந்து கொள்ளாம இருக்கலாம். साथ ही लोग हमारे मेहनत को नहीं समझते होंगे. ஆனால் ஆண்டவர் நம்ம என்னுடைய காரியங்களை பார்க்கும்போது கண்டிப்பா நம்ம வாழ்க்கையிலே வந்து மாற்றங்களை தருவார், உயர்வை தருவார். ऊपर रहने वाला परमेश्वर जब देखता है हमारे क्रिया को, काम को, वो जरूर हमारे जीवन में उन्नति को करेगा. அதன் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படணும். इसके द्वारा उस परमेश्वर की नाम की महिमा होती है. இந்த இடத்துல தான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். इस जगह पर ज्यादा ध्यान देना है. என்னுடைய காரியங்கள் மூலமாக நான் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது जब मेरे काम, मेरे जिम्मेवारी के द्वारा लोग आशीष पाते हैं, நமக்குள்ளாக பெருமை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. हमारे अंदर घमंड आने का संभावना है. நம்ம பழையபடி ஃபர்ஸ்ட் பாயிண்ட்க்கு வந்துறணும். நான் அந்த இடத்துல வந்து பெருமை படக்கூடாது, நான் வந்து தாழ்மையா இருக்க வேண்டும் என்ற காரியம் நம்மத்துல காணப்பட வேண்டும். फिर मैं पहला पॉइंट में जो प्रचार किया उस पॉइंट में आपको ले आने के लिए चाहता हूं. जहां घमंड आता है वहां तुरंत पहला पॉइंट में कहा गया है, यीशु कहता मैं नम्र और दीन हूं. ஆண்டவர் நம்மளை எவ்வளவுதான் பயன்படுத்தும் போதும் परमेश्वर इतना मात्रा में जब हमें इस्तेमाल करेगा ஆண்டவர் நமக்குள்ளாக தாழ்மை சுபாவம் காணப்படும். तो भी हम उस यीशु के अंदर आखिरी तक दीन और नम्र स्वभावता हमारे अंदर भी हो. இதனால நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளே உண்மையா இருக்க வேண்டும். तो इसके लिए हमें क्या करना है? जो काम मिला है उसमें ईमानदार होना है, ईमानदारी से करना है. வெளிப்படுத்தல் 2-3 அதிகாரத்துல சபைகளை குறித்து பார்க்கிறோம். प्रकाशित वाक्य की किताब 2-3 अध्याय में कलीसियाओं के बारे में वर्णन किया गया है. எல்லாத்தையும் சொல்லப்படுகிற உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். वहां ये कलीसिया के बारे में लिखा गया है, तेरे काम को मैं जानता हूं. எல்லா சபைகளை குறித்து ஆண்டவர் ஒரு காரியத்தை காமனா சொல்றார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். सारी कलीसियाओं के बारे में एक आम बात प्रभु ने कहा है, सारी कलीसियाओं के लिए मैं तेरे काम को जानता हूं. ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரையும் தம்முடைய சொந்த இரத்தத்தினால மீட்கொண்டு இந்த சபையில நம்ம இணைத்திருக்கிறார். आप सबों को हमें परमेश्वर ने अपने शुद्ध लहू से धो लिया और इस कलीसिया में सदस्य बनाया. அவர் நம்முடைய கையில ஒவ்வொரு பொறுப்புகளை கொடுத்திருக்கார், வேலைகளை கொடுத்திருக்கிறார். एक जन के हाथ में कुछ जिम्मेवारियां उसने दी है. அந்த கிரியையில நாம் எப்படி இருக்கிறோம்? ஒரு சபையை பார்த்து சொல்றார், நீ வந்து கொஞ்சம் பலன் இருந்து நீ மறுதலிக்காம இருந்தா. இன்னொரு சபையை பார்த்து சொல்றார், நீ வந்து உன்னோட கிரியைகள் நிறைவா இருக்கவில்லைன்னு சொல்றார். एक कलीसिया को देख करके प्रभु कहता है, तुम्हारे पास थोड़ा सा बल है लेकिन तुम मेरे नाम को इनकार नहीं किया करके. और एक और जगह में कहता है, तुम इतना मेहनत करके मेरे लिए काम करने वाली कलीसिया है. அதே போல அந்த வெளிப்படுத்தல் முடியும் போது 22:12 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. लेकिन उसी प्रकाशित वाक्य आखिरी किताब में जब आएंगे 22 का 12 वचन में इस प्रकार लिखा है, 22 का 12 में, देख मैं शीघ्र आने वाला हूं और हर एक के काम के अनुसार बदला देने के लिए प्रतिफल मेरे पास है. உங்களுக்கு பலன் இங்கே மட்டுமல்ல, பரலோகத்திலும் ஆண்டவர் பலனை தருவார். प्रतिफल न केवल इस धरती पर आपके लिए रखा गया है, स्वर्ग में भी प्रभु आपको देगा. அந்த பலனை பெற்றுக்கொள்கிறவர்களாக நாம் பணி செய்ய வேண்டும். ये प्रतिफल को पाने योग्य सेवा हमें करना चाहिए. இப்போ பார்க்க வந்து நான் செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்கணும்னு சொன்னேன். अब मैंने कहा था शुरू में इस प्रचार के लिए अंत में मैं शीर्षक दूंगा, இப்படி இருக்கிறவன் தான் ஒரு கிறிஸ்தவன். ऐसा रहने वाला एक मसीह होगा. அண்ணன் ஆண்டவருடைய குணத்தை சொல்றதுக்கு முன்னாடி அவருடைய பேரை வச்சு விளக்கம் கொடுத்தாரு. जैसे हम भैया आए थे, क्रिस्टोफर भैया, तो परमेश्वर के गुण को बताते बताते उन्होंने नाम में जो गुण है छिपा है उसके बारे में वर्णन किया. கிரைஸ்ட் கேரியர், நம்ம ஆண்டவருடைய ஆண்டவரே நாம் இங்கே வந்து ரிஃப்ளெக்ட் பண்ண வேண்டிய இந்த உலகத்துல. क्राइस्ट कैरियर यानी मसीह को ले जाने वाला, क्राइस्ट कैरियर के रूप में हम उसकी महिमा करना चाहिए. அப்ப கிறிஸ்தவனா இருக்கிற நான் என்ன பண்ண வேண்டிய என் குணநலங்களை நான் தாழ்மையை தரித்துக் கொள்ளவனா இருக்க வேண்டும். तो हम लोग मसीह लोग हैं, इसलिए मसीह का गुण जो नम्र है उसको हमें लेना चाहिए. என்னுடைய வாழ்க்கை பாதையில अनेक பாடுகள் மத்தியில நான் ஆண்டவருக்கு முன்பாக பரிசுத்தப்படுத்த வேண்டும், நான் பூர்ணப்பட வேண்டும். मेरे जीवन में
बीच में ही मुझे प्रभु के लिए सिद्ध होना है या पवित्र होना है, इस प्रकार का विचार होना चाहिए। கிறிஸ்தவனாக எனக்கு ஒரு பர்பஸ் உள்ளது. मसीह आप और हम, हमारे लिए एक मकसद जरूर होना चाहिए। எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளிலே சிறப்பாக நிறைவேற்றி நான் ஆண்டவருக்கு மகிமை செலுத்த வேண்டும். हमारा विचार ये होना चाहिए, मेरे काम जो दिया गया उसको बेहतरीन ढंग से करके परमेश्वर की महिमा पहुंचाना है। அப்படி செய்யும்போது தான் ஜனங்கள் நம்மை பார்க்கும்போது நம்மளை ஏற்றுக்கொள்வார்கள். अगर ऐसा काम करेंगे तब लोग हमें देखेंगे, हमें ग्रहण भी करेंगे। உலக ஜனங்கள் நம்ம கிட்ட ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ये வைத்திருக்கிறார்கள். संसारिक लोग हमसे ज्यादा इंतजार कर रहे हैं। நான் ஒரு கிறிஸ்தவனாக இருப்பதனால என்னுடைய ஈடுபாடுகள்ல என்னுடைய மற்றவர்களோடு இடைபடும் போது என்னுடைய தாழ்மை காணப்படும், ஒரு சாந்தம் காணப்பட வேண்டும். मैं मसीह होने के चलते औरों के साथ जब बर्ताव करता हूँ, बातचीत करता हूँ, तो नम्र भाव के साथ मैं बर्ताव करना चाहिए। அதனால தான் கிறிஸ்தவர்களை அமுக்கும் போது அவங்க உடனே அவங்க கத்தி எடுத்துட்டு போய் அவங்களை திருப்பி வெட்டுறதில்ல. इसलिए कोई मसीह लोगों को मार देता है, मतलब मार देता मतलब चाकू से या कुछ से मारता है, तो तुरंत वो मसीह चाकू लेकर के उल्टे में नहीं कुछ करेगा। நாம் ஆண்டவர் கிரியை செய்வார் என்று இடம் கொடுக்கிறோம். हम क्या करते हैं, प्रभु तू देख ले, तू है करके हम प्रभु के हाथ में छोड़ देते हैं। இந்த பாடுகளின் வழியிலே நாம் நம்மை சரிப்படுத்துகிற விரும்புகிறார் ஆண்டவர். परमेश्वर हमें ठीक करने के लिए चाहता है, इन दुखों की रास्तों में होने देता है। நம்முடைய பர்பஸ் ஆகிய நம்முடைய ஆண்டவருக்கு கொடுத்திருக்க பர்பஸ், நம்முடைய வேலையில நாம் உண்மையா இருக்க வேண்டும். परमेश्वर ने जो काम, जिम्मेवारी, जो मकसद हमारे लिए रखा, उसमें ईमानदारी से करेंगे அதை நாம் முடிக்க வேண்டும். और उसको पूरा करना भी चाहिए। இயேசு கிறிஸ்து இந்த மனிதனாக வரும்போது ஆண்டவர் எந்த காரியங்களை அவருடைய வாழ்க்கையை வைத்திருந்தாரோ அந்த காரியங்களை அவர் முழுதுமாக முடித்தார். यीशु मसीह के लिए जो काम सौंपा गया, आखिरी घड़ी तक उसको पूरा करके ही वो अपने को क्रूस पर सौंप दिया। நம்ம நினைக்கிறோம் இந்த 17 நாள்லயே அவர் முடிச்சிட்டேன்னு சொல்றாரு. और वो அந்த யோவான் 17 நாள்ல அவர் என்னோட இதை முடிச்சிட்டேன்னு சொல்றாரு, வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். यूहन्ना 17वां अध्याय 4 वचन में वो कहता है, मैंने जो काम मुझे मिला है उसको मैंने पूरा किया करके यीशु कहता है। அதுக்கப்புறம் தான் இயேசுவோட பாடு மரணங்கள் இருக்குது. उसके बाद ही आप देखिएगा यीशु मसीह का दुख उठाने के कार्य शुरू है। ஆனா அதுக்கப்புறம் இயேசுவோட ஆக்டிவ் ரோல் கிடையாது, ஒரு பாசிவ் ரோல். அதுக்கப்புறம் மக்களை அவர் வழி நடத்துறாங்க, அவங்கள பாடுகளுக்கு நியாய தீர்ப்புக்கு உட்படுத்துறாங்க, பாடுகளுக்கு உட்படுத்தி அவர்களை சிலுவையில் அறையிறாங்க. उसके बाद देखिए यीशु मसीह खुद कुछ नहीं कर रहा, लोग यीशु को ले गए, लोग यीशु को दुखों में पहुंचाए, लोग यीशु को क्रूस पर चढ़ाए। அந்த அக்கிரம மனுஷருக்கு அவர் தன்னை ஒப்பு கொடுத்து விடுகிறார். उन लोगों के हाथों में, जो पापियों के हाथों में यीशु ने अपने आप को सौंप दिया। சிலுவையில் அதனால கடைசில திருப்பி முடிந்ததுன்னு சொல்லி திருப்பி முடிக்கிறார். इसलिए क्रूस पर यीशु ने आखिरी में इस प्रकार कहा, पूरा हो गया। சோ நம்ம ஒருத்தரையும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு வைத்திருக்கிறார். इसलिए आप सबों से परमेश्वर ने इस प्रकार का इंतजारी के साथ है। ஆண்டவர் மாற்றமல்ல, நம்முடைய சுற்றி இருக்க ஜனங்கள் நம்மளை குறித்து ஒரு எதிர்பார்ப்பு ना வைத்திருக்கிறார்கள். केवल परमेश्वर आपसे इंतजार करता है, हमारे चारों ओर जितने लोग हैं वे आपसे कई बातों को इंतजार में है। நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் பாத்தீங்கன்னா மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க வட இந்தியாவுல பொதுவா. ये उत्तर भारत में मिशन करके बोलते हैं, மிஷன் ஸ்கூல், மிஷன் मिशन ஹாஸ்பிடல். मिशन मिशन करके बोलते हैं, मिशन स्कूल, मिशन का अस्पताल करके मिशन शब्द को इस्तेमाल करते हैं उत्तर भारत में। தென்னிந்தியாவில் நம்ம அநேகர் இங்க வந்திருக்கிறோம். दक्षिण भारत से कई लोग यहाँ आए हैं। ஜெம்ஸ் என்ற மிஸ்டரி ஸ்தாபனத்திலோட ஆண்டவர் நம்ம இணைத்திருக்கிறார். जेम्स एक मिशनरी सोसाइटी या संस्था के साथ परमेश्वर ने जोड़ा है। நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக நம்முடைய மிஷனரியை பிரதிபலிக்க வேண்டும். हमारे जीवन के द्वारा उस मिशनरी की बातों को प्रकट करना चाहिए। நாம எப்படி இருப்போம், ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். एक बात को कह के अंत करता हूँ। ஒரு மிஷனரி வாழ்க்கையை சொல்லி एक मिशनरी की जीवन की कहानी है। வில்லியம் கேரியை குறித்து நீங்க எல்லாரும் அறிந்திருக்கிறீர்கள். विलियम केरी के बारे में आप सबको ही जाने होंगे। அவர் இங்கிலாந்துல ஒரு சாதாரண வேலையில இருந்தார். वो इंग्लैंड देश में साधारण काम करने वाले थे। ஒரு முறை அவரை ஒரு பெரிய கூட்டத்தில் அவரை அவமானப்படுத்தும் விதமாக ஒருவர் இப்படியாக சொன்னார். एक जगह में, एक बड़ी सभा में उसको अपमान करने के लिए, निंदा करने के लिए इस प्रकार बातें हुई। அந்த கேரி ஷூ மேக்கர், அவர் ஒரு ஷூ செய்றவர்னு சொன்னாரு. और एक व्यक्ति ने कहा, ये विलियम केरी है, ये कैरी है, ये जूता बनाने वाले हैं। அவர் ரொம்ப தாழ்மையோட சொன்னாரு, ஐ அம் நாட் a shoe maker, I am a cobbler அப்படின்னு சொன்னாரு. और उन्होंने ऐसा नहीं कहा, शू मेकर नहीं कहा, उन्होंने कहा मैं काबलर हूं करके उन्होंने कहा। அந்த ஷூவை சரி பண்ணிக்கிறவன், அதை தைச்சு கிழிஞ்சிச்சுனா அதை சரி செய்றவன். और जूता जो फटा है उसको मैं बनाने वाला, मरम्मत करने वाला। அப்படிப்பட்ட ஒரு தாழ்மையின் குணம் அந்த மிஷனரி காணப்பட்டது. उस प्रकार का नम्र स्वभाव उस मिशनरी विलियम केरी के अंदर था। ஆண்டவர் அவருக்கு ஒரு பாரத்தை கொடுத்தார், அவர் இந்தியாவிற்கு வந்தார். उसके दिल में प्रभु ने बोझ डाला, वो भारत में मिशनरी बन के आए। அவர் அவருடைய வாழ்க்கையில் अनेक பாடுகளை சகித்தார். उसके जीवन में कई दुख उठाए। அவர் வாழ்க்கை சரித்தது நீங்க பார்க்கணும்னா
ஒரு அவருடைய டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் கூட இருக்குது. उनका डॉक्यूमेंट्री चित्र चलचित्र भी बनाया गया है, उसमें आप उसके बारे में पढ़ सकते हैं। அதில் பார்த்தீங்கன்னா அவருடைய பாடுகள், அநேக பாடுகள், அவருடைய மகன் இறக்குறான், उनके बेटा की मृत्यु हुई, कई प्रकार का दुख उठाया, बेटा की मृत्यु हुई, அவருடைய அவருடைய மனைவி வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார். उनकी पत्नी पागल सी हो गई, அவர் அவர் அநேக வேதாமங்களை மொழிகளிலே வேதாமத்தை மொழிபெயர்த்தார். कई भाषाओं में बाइबल को अनुवाद करके किए थे, ஆனா அந்த பிரஸ் ஒரு நாள்ல தீப்பிடித்தது. लेकिन वो प्रेस जहां उतनी किताबें रखी गई थी वो जल के राख हो गया। ஆனால் அநேக மிஷனரி இதுக்கு வந்து அவர் அஸ்திபாரம் இட்டார், மிஷனரி ஊழியங்களுக்கு. लेकिन कई मिशनरी संस्थाओं के लिए, मिशनरी भाई बहनों के लिए वे नींव खुद बन गए। அதனால தான் அவர் சொல்றாங்க ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மிஷன்ஸ் சொல்றாங்க. इसलिए उसको कहते हैं फादर ऑफ मॉडर्न मिशंस करके कहते हैं। அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது ஒரு தாழ்மையின் சுபாவத்தை அவர் அணிந்திருந்தார். उनके जीवन में नम्रस भाव के साथ रहे, அநேக பாடுகளுக்குள்ள கடந்து போனார். कई दुखों में वे प्रवेश किए, அநேக காரியங்களை தேவனுக்காக செய்தார். कई कामों को प्रभु के लिए उन्होंने किया। அவர் இறக்கும்போது அவர் இப்படியா சொன்னார், जब उनकी मृत्यु हो रही थी तब उसने कहा, so when I die don't talk about carry, talk about Carrie's savior அப்படின்னு சொன்னாரு. उन्होंने कहा जब मैं मर जाऊंगा ये मेरे यानी मेरे नाम ये कैरी के बारे में मत कहिए, लेकिन ये कैरी का जो सृजनहार है उस परमेश्वर उसके बारे में कहते जाइए। நான் மரிக்கும் போது கேரியை குறித்து பேச வேண்டாம், கேரியோடைய இரட்சகரை குறித்து பேசுங்கள். मैं जब मरूंगा ये कैरी के बारे में बात मत कीजिएगा, कैरी का उद्धार करता, जो कैरी का उद्धार करता परमेश्वर के बारे में कहिए। அவருடைய கல்லறை செராம்பூர்ல இப்ப இங்க கல்கட்டால இருக்குது. उनकी कब्र जो है कलकत्ता में ही, रामपुर में ही है। அந்த கல்லறையில் இப்படியா ஒரு வாசம் எழுதப்பட்டிருக்கும். उनका कब्र के ऊपर इस प्रकार का वाक्य लिखा गया है, wretched poor helpless worm fall on in kind of armனு இருக்கும். அதாவது அதாவது ஒரு ஒரு தாழ்மைப்படுத்தப்பட்ட ஏழையான ஒரு புழு உன்னுடைய மார்பிலே சாய்ந்தேன் அப்படி எழுதப்பட்டிருக்கும். लिखा गया है एक नम्र किया गया एक कीड़ा जैसा एक व्यक्ति, एक ऐसा कुछ भी न लायक है, वो परमेश्वर के उस सीने पर लेटा हुआ। அவர் வந்து அவர் ஒரு மனிதனா கூட அவர் தன்னை கருதல, तो एक इंसान के जैसे भी अपने को समझा नहीं, उससे नीचे ஒரு பாவப்பட்ட புழுவா கருதினார். एक एकदम गया गुजरा एक कीड़ा जैसा है वैसे ही अपने को समझ के रखा। அந்த மனிதனை தான் இன்னைக்கு வந்து உலகம் முழுதா பேசுறாங்க. आज उसी व्यक्ति के बारे में पूरे संसार में बातचीत चल रही है। நம்மளையும் ஆண்டவர் ஒரு மிஷனரி ஸ்தாபனத்துல, ஜெம்ஸ் என்ற மிஷனரி ஸ்தாபனத்துல இருக்கிறார். कई लोगों को मिशनरी संस्था में प्रभु ने जोड़ा है। ஒரு நிமிடம் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். अपने आप अपने जीवन को एक मिनट जांचेंगे। ஒரு நிமிடம் கண்களை தாழ்த்தி நம்ம ஜெபம் பண்ணுவோம். आइए हम सर झुकाएं, आंखों को बंद करके प्रार्थना करें।